கிட்ட அந்த வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தருமே பாரு கிட்ட சண்டை போட்டு பாரு கிட்ட வம்பு வச்சு பாரு கிட்ட மார்க் பண்ணி பாரு அசிங்கப்படுத்தி தானடா முன்னுக்கு வந்திருக்கீங்க. இல்லைன்னா நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்களாடா அந்த கேமில்? இப்போ அந்த எஃப்ஜே கூட வெளில போனானே, அவனோட படத்தில் கூட என்ன தெரிஞ்சது? அவனுக்கு போட்டு காமிச்சா அந்த இதிலெல்லாம் கிளிப்பிங்ஸ்லாம் மோஸ்ட் ஆஃப் த சண்டேல அவள் பார்வன் திவாகரம் தான் இருக்காங்க. நீங்கள் அதை கரெக்டாக எடிட் பண்ணி எஃப்ஜேக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டீங்க. ஆனால் எல்லா சண்டையுமே பாரு கிட்டேருந்து ஆரம்பித்து பாரு கிட்டேருந்து அந்த விஷயங்கள் அவளை அசிங்கப்படுத்தி அது ஒரு பஞ்சாயத்தை வீக்கெண்டில் கொண்டு வந்து எல்லாத்துக்குமே ஏன் இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. அந்த அந்த ஹெல்ப் பண்ணுற விஷயத்தில் கூட வந்துட்டு ஹெல்ப் பண்ண அதுன்னா ஓசியில் வந்த மட்டை பல்ல பிடிச்சி பார்ப்பாங்களான்ற கதையை தான் நம்ம ஹோஸ்ட் பேசினா ஹெல்ப்புக்குன்ற விஷயத்தை கூட. அதுக்கப்புறம் இன்னைக்கெல்லாம் லைவில் அதை பற்றி கனியும் விக்ரம் அவ்வளோ பெருமைப்பட்டுக்கிறானுங்க வினோத்லாம். அது அவர் கரெக்டாக தான் கேட்டார் பாரு, அட்ரஸ் பண்ணார். அதுக்கு ஒரு 30 செகண்ட் நடந்த விஷயம் அதை கூட அட்ரஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி அந்த கனியும் விக்ரமும் பேசுகிறாங்க. நியாயமாக அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். அது நியாயமே இல்லை. இவனுக்கு ஹெல்ப்னு சொன்னால் ஹெல்ப்னா என்னங்க? ஓசியில் வந்து மாட்டை பல்ல பிடிச்சி பார்க்குற கதைன்றது ஓசியில் கொடுக்கறது ஓகேவா? இது ஹெல்ப்புன்னு இவங்க பண்ணுறேன்னு சொன்னாலும் அவங்களுக்கு என்ன தேவையாக இருக்கோ அதை தானே ஹெல்ப்புன்னு சொல்லுவாங்க ஓகேவா? இவங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை எப்படி அவங்க ஹெல்ப்பை எடுத்துக்க முடியும்? நீ ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் எனக்கு இது கஷ்டமாக இருக்குது இது செய்யணும்னு சொன்னால் அதுதான் ஹெல்ப்பு ஓகேவா? நீ என்ன செய்கிறியோ செய்யுங்கிறது ஹெல்ப் இல்லை, அதுக்கு அவங்களே செஞ்சுக்குவாங்க. புரியுதா? எங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்போ கஷ்டமாக இருக்குன்னா எங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க, அது எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு. அவங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவைப்படுது அது செய்கிறது தான் ஹெல்ப்பு. நீங்கள் உங்கள் இஷ்டமாக செய்கிறதுக்கு அவங்க க்ளீன் பண்ண இடத்த நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கோ இல்லை க்ளீனாக இருக்க இடத்துல நீங்கள் திருப்பி க்ளீன் பண்ணுறது ஹெல்ப் இல்லை. எனக்கு என்ன தேவை ஹெல்ப் இருக்கோ அதை செஞ்சால் தான் அது ஹெல்ப்பு, இல்லைனா அந்த ஹெல்ப்புக்கு அர்த்தமே இல்லை. அதுதான் ஆங்கிள். இதை நான் பேசிட்டேன். ஆனால் இதை வந்து அப்படியே விஜய் ட்விஸ்ட் பண்ணி பேசினதும் அதுக்கு விக்ரம் பெருமைப்பட்டுக்கிறதும் அது கனி சரின்னு சொல்கிறதும் புரியல. இப்போ பாரு, இதே சாண்ட்ராவும் திவ்யாவும் இப்போ பாருவும் சண்டை திருப்பி. அந்த பாரு கிட்ட போன வாரம் வரைக்கும் டான்ஸ் ஆடுறது செய்யறதுன்னு வினோத் ஆடுறது, வினோத் பாடுறது, இவங்க ஆடுறது, அமித் பாடுறது ஆடுறதுன்னு அழகாக இருந்தது. இந்த திவ்யா ஏற்றி விட்ட ஏற்றுல இப்போ வந்து திருப்பி வீடு மொத்தம் பாரும் அகெயின்ஸ்டாக மாறப்போகுது. இதை இங்கே பேசின இந்த வாய் இருக்குல்ல, அந்த வாய் அந்த அசிங்கம் பிடிச்ச வாய் இருக்குல்ல, இங்கே சாண்ட்ரா கிட்ட பேசினது இல்லாமல் உள்ள அப்படி இது சாண்ட்ரா திவ்யா இருக்கும்போது பேசுகிறான், இது அப்படியே திருப்பி கனி கிட்ட பேசுகிறான். இந்த இடத்துல உருப்படியாக ஒரு வேலை செஞ்சான் விக்ரம். உருப்படியாக செஞ்சான்னு சொல்ல மாட்டான், ஏதோ கொஞ்சம் பண்ணான் அப்படின்னு தான் சொல்லுவான். ரொம்பலாம் ஒன்றும் நல்லது பண்ணலை. அது வந்து ஒரு மாதிரி நாசுக்காக சொன்னான். வந்து கனி கிட்ட பாருங்களா இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கான் அந்த பேட் டச் விஷயத்தில். அது என்ன திருப்பி மறுபடியும் அப்போ அரோரா இருக்காங்க, அப்போ வந்து சபரி இருக்காங்க. அப்போ வந்து அங்கே அந்த ரூமில் பேசினது இவங்க பேசினது ஃபஸ்ட்டு பிக் பாஸ் டீலக்ஸ் சூப்பர் டீலக்ஸில். அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் ரூம்ல இவங்கெல்லாம் இருக்கும்போது வந்து திருப்பி அதை எடுத்து வந்து பெருசாக்கி அதை கேம். ஸோ அவன் எமோஷனை வச்சு அவன் கமருதீன் கேம் ஆடுறான், அதே எமோஷன்ஸை வச்சு திவ்யா கேம் ஆடுறான். அந்த திவ்யா மற்றவங்க கிட்ட எடுத்து வந்து கனி அதுக்குள்ளே வரானும் போது ஒரு பொண்ணை எவ்வளோடா அசிங்கப்படுத்துவீங்க எனக்கு புரியல. அப்போ இந்த இடத்துல வந்து கனி இப்போ திருப்பி மாற்ற முடிஞ்சிச்சுல, அது ஏன் திருப்பி அப்படின்னு. அப்போ உடனே அரோரா மேக்கப் போட்டிருந்தா உடனே திரும்பிட்டா. அவள் என்னது மறுபடியும் பேட் டச் பற்றி வருதா அப்படின்னா அது திருப்பி பேசினாலாமா.